ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு vanshi cafeteria. எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். என்ன அப்படின்னா மஷ்ரூம் கிரேவி ஆர் மஷ்ரூம் மசாலா அப்படின்னு சொல்லலாம். காளான் குழம்பு, காளான் குருமா அல்லது காளான் மசாலா அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன பின்னாடி ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கோங்க. அடுத்து அதில் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் நான். அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மசாலா வந்து வதக்கி அரைக்க போகிறோம். அதனால் நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் இல்லை, நம்ம பெருசாக கட் பண்ணி கூட சேர்க்கலாம். 4 பல் பூண்டுக்கு ஈக்குவல் அளவு இஞ்சி எடுத்திருக்கேன். அடுத்து 3 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஆனியன் நல்லா லைட் பிங்க் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். ஆனியன் வதங்கின பின்னாடி தான் தக்காளி சேர்க்கணும். ஆனியன் வதங்குறதுக்கு முன்னாடி தக்காளி சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது, கிரேவியோட டேஸ்ட்டு மாற்றிடும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். நான் 3 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருந்தேன், அதை கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். தக்காளி வேகமாக வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குன்னா வேகமாக வதங்கிடும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஒரு ஸ்பைசி, டேஸ்டி, எம்மியான ஒரு ரெசிபி. இந்த ரெசிபி வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே ஒரு சூப்பரான சூட்டபுளான சைடிஷ் அப்படின்னு சொல்லலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, ரொட்டி, நான், பரோட்டா, இது ஃபுல்லாக டிஃபன் ஐட்டம்க்குலாம் அந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரைஸ், ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். புலாவ், கோகோனட் ரைஸ், பிரியாணிக்கெலாம் சைடிஷாகவும் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சூப்பரான ரெசிபி. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு முன்னாடி 3.5 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். தேங்காய் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா குழம்போட அளவு அதிகமாக வரும். இல்லை நீங்கள் கரெக்டாக சேர்த்து பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட அளவுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஆறின பின்னாடி தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த மசாலாவை. இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரையான பேன் ஹீட் பண்ணி அதில் 2 ஸ்பூன் அளவு பட்டர், கொஞ்சமாக கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸியை கழுவி அந்த தண்ணியை அதை சேர்த்துக்கோங்க, கீழே ஊற்றிடாதீங்க. அடுத்து வந்து நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ண மஷ்ரூமாக அதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மசாலா அரைச்சி அந்த தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் வேகிறப்ப அதுலேருந்தும் தண்ணி வரும். அதனால் நீங்கள் வந்து மிக்ஸிலேருந்து ஊற்றுற தண்ணி வந்து அளவு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கான மசாலாலாம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றனால நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு, அதாவது எங்ககிட்ட இருக்கிற ஸ்பூனும் சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இன்னொரு ரெட் கலர் பவுடர் என்ன அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர். அது வந்து நீங்கள் எந்த கிரேவி பண்ணுறதா இருந்தாலும் அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா அந்த கிரேவியோட கலர் வந்து நல்ல சூப்பராக பார்க்கவே நல்ல அப்பியரன்ஸாக இருக்கும். அதுக்காக நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன் நான். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நான். இந்த மசாலாலாம் நல்லா கிரேவியில் கட்டி இல்லாமல், அந்த லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவி நல்லா லைட்டாக கொதிக்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல், ஏற்கனவே நம்ம தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அரைச்சிருக்கனால அது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் மசாலா சேர்த்த பின்னாடி. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது இப்போது இந்த டைமில் லைட்டாக ஒரு கொதி வரும். அந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கனால 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்தா போதும். இப்போ இந்த கிரேவிக்கான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். அதனால் இந்த டைம் குழம்புக்கு தனியாக நீங்கள் உப்பு போடுறப்ப பார்த்து போட்டுக்கோங்க.
கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்துக்குங்க. நம்ம ராஜ்மா மசாலா நான் சொல்லியிருப்பேன், கிச்சன் கிங் மசாலா அப்படின்னு. அந்த மசாலா தான் இப்போ நான் போட்டிருக்கேன். அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான். எந்த ஒரு கரம் மசாலா சேர்த்து பண்ணுற எந்த ஒரு கிரேவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கிச்சன் கிங் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சேர்த்திங்க அப்படின்னா அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து பயங்கரமாக நல்லா சூப்பராக கிடைக்கும். அதுக்காக தான் அந்த மசாலா சேர்த்துருக்கேன். அது இல்லை அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.